ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். நம்மள விஜயகாந்த் சார் இப்போ இறந்ததுக்கப்புறம் அவர் பற்றியான நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வளம் வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் யூஸ் பண்ண பொருட்கள் பற்றி இப்போ ரீசெண்டாக ஒரு சில விஷயங்கள் வந்துட்டுருக்கு. அது என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட விஜயகாந்த் சார் யூஸ் பண்ண பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் அவர் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் பற்றி ஒரு சில விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபார்மாக வந்துகிட்ருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்க பயன்படுத்துகிற பொருட்கள்லாம் ஒரு சில பொருட்கள் மட்டும் கொஞ்சம் நினைவார்த்தமாக வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லா பொருட்களையுமே கோவில்லையோ இல்லைனா ஆற்றுலையோ போட்டுருவாங்க. இதுதான் இப்போ ரூலாக எப்பயுமே இருந்துகிட்ருக்கும். அப்படி இருக்கும் சமயத்தில் விஜயகாந்த் சாருக்கு அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட சைட்டில் சொல்லியிருக்காங்களாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், அது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகர், அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ஒரு சில சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால அவருக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குமா. இந்த கட்சி தலைவர்கள்லாம் போகிறதுனால அவர் நிறைய வேஷ்டி சட்டையெல்லாம் வாங்கிட்டே இருப்பாராம். அப்படி இருக்கும் சமயத்தில் இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் அவர் வச்சுருக்காரு. இந்த எல்லா ட்ரெஸ்ஸஸையும் எடுத்து கோயில் குளத்தெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநாத ஆசிரமம், அது மட்டும் இல்லாமல் முதியோர்கள் இல்லம், இது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைகள் இல்லம்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ட்ரெஸ்ஸஸை டொனேட் பண்ணுற போகிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் நிறைய ட்ரெஸ்ஸஸை நாங்கள் அதுமாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி டொனேட் பண்ணுற போகிறோம். மற்றபடி இதெல்லாம் பண்ண போகிறது இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அவங்க ஒய்ஃப் ஒரு சில ட்ரெஸ்ஸஸை மட்டும் அவங்களோட நினைப்பாக எடுத்து வச்சுருக்காங்களாம். இந்த ட்ரெஸ்லாம் எங்களோட மேரேஜ்க்காக எடுத்தது, அவர் எங்களுக்காக எடுத்து கொடுத்தது, நான் அவருக்காக எடுத்து கொடுத்ததுன்னு சொல்லாமல் ஒரு சில ட்ரெஸ்ஸை சென்டிமெண்ட்டாக, ஒரு சில பொருட்கள்லாம் சென்டிமெண்ட்டாக மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி டொனேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் இல்லை நீங்கள் மேக்ஸிமம் ஆஃப் ட்ரெஸ்ஸஸை நீங்கள் இது பண்ணக்கூடாது, நீங்கள் ஃபஸ்ட்டு அதை அது ஒரு சம்பிரதாயமாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆற்றுல தான் விடணும் அப்படின்றதுனால ஃபோர்ஸ் பண்ணதுனால ஒரு சில ட்ரெஸ்ஸஸை அவங்க ஆற்றுல விடுறதும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செஞ்சுட்றேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.